தமிழகம், புதுச்சேரி உள்பட 17 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களில் மக்களவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட வேண்டும், மறந்திடாமல் அதை புறக்கணித்திடாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றிட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில், தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் உள்ள ஏக்கனாபுரம் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையின் 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 5200 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன. இதில் விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகள் என பல இடங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன. ஏக்கனாபுரம் உள்ளிட்ட சில கிராமங்கள் முழுமையாக இந்த விமான நிலைய திட்டத்துக்காக கையகப்படுத்தப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து ஏக்கனாபுரம் கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவர்கள் போராட்டம் 625 நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது. இவர்கள் போராட்டம் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து தேர்தலை புறக்கணிக்க போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 1400 வாக்காளர்கள் உள்ள ஏக்கனாபுரம் கிராமத்தில் ஒருவர் கூட வாக்களிக்க வரவில்லை. மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டு வாக்களிக்கும்படி தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் ஈடுபடவில்லை. இந்த நிலையில் ஏக்கனாபுரம் கிராமத்தில் வசிக்கும் கிராம நிர்வாக உதவியாளரை தாசில்தார் சென்று வாக்களிக்க வற்புறுத்தியதால் அவருடைய வாகனத்தை சிறைப்பிடித்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. வாக்களிக்காவிட்டால் வேலையை விட்டு எடுத்து விடுவேன் என தாசில்தார் கூறியதாகவும் கூறப்படுகிறது. தாசில்தார் சுந்தரமூர்த்தியை கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் வீட்டில் அமர்ந்து ஓட்டு போடும்படி நிர்பந்தப்படுத்தியுள்ளார். அதனை கிராமத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து தாசில்தார் வந்த அரசு வாகனத்தை சிறைப்பிடித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏக்கனாபுரம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகப்பட்டு ஆகிய 2 கிராமங்களில் உள்ள வாக்காளர்கள் வாக்களிக்க வராமல் புறக்கணித்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசு அதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்து வாக்குப்பதிவு தொடங்கிய 11 மணி நேரத்தில் அரசு ஊழியர்கள் 21 பேர் மட்டுமே இந்த தேர்தலில் வாக்களித்தனர். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற தேர்தலை ஏக்கனாபுரம் கிராம மக்கள் புறக்கணித்திருக்கும் நிலையில் வாக்குப்பதிவு நேரம் நிறைவடைந்ததை தொடர்ந்து வாக்குப்பெட்டிகளுக்கு தேர்தல் அதிகாரிகள் சீல் வைத்து வாக்குப்பதிவை கிராமத்தில் நிறைவு செய்தனர். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் கிராம மக்கள் அனைவரும் வாக்களிக்க வருவார்கள் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் எதிர்பார்ப்பு பொய்த்து போனது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தபால் வாக்குகளை அளித்து அவர்களை வாக்களிக்க செய்ய அதிகாரிகள் சென்றபோது அந்த கிராமத்தில் இருந்து யாரும் வாக்களிக்க முன் வராததால் அதிகாரிகள் திரும்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது.